ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. இது நான் எவ்வளோ வாங்கிட்டு பாருங்க, வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும். இது வந்து பெரிய இன்னொரு போர்ட் இருக்குது. இப்போ வந்து எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இந்த தடவை எல்ஜி மானிட்டர் ஒன்று வாங்கியிருக்கோம். இந்த எல்ஜி மானிட்டரோட சைஸ் பார்த்திங்கன்னா 32 இன்ச்சு. ஸோ இதோட அன்பாக்சிங் நம்ம இப்போ பார்த்துடலாம். இப்போ அன்பாக்சிங் பார்த்துப்பீங்க. இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணுறோம். இந்த மானிட்டர் பார்த்தீங்கன்னா இது வந்து எல்ஜி கம்பெனி மானிட்டர். இது வந்து 32 இன்ச் மானிட்டர். இதோட ரெசல்யூஷன் வந்து 1080. ஸோ 1080p. ஸோ இது வந்து 100 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. இது நான் எவ்வளோ வாங்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13,499 ரூபா. அதாவது 13,499. ஸோ இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கேம் விளையாடுறதுக்கு, வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் இது யூஸ் ஆகும். இது வந்து 32 இன்ச் லைட்டாக வைட் மானிட்டர் கூட. இந்த மானிட்டரில் வந்துட்டு நமக்கு 3 போர்ட் இருக்குது. ஒன்று வந்து 2 HDMI போர்ட், அதுக்கப்புறம் 3வது ஒரு VGA போர்ட் இருக்குது. இது வந்து டேரெக்டாக பவர் எடுத்துக்காது. இதுக்கு வந்து ஒரு அடாப்டர் தேவைப்படுது. ஸோ டிசி பவர் தான் இது எடுத்துக்குது. டிசி பவர் எடுக்கும்போது இதோட இன்னொரு அட்வான்டேஜ்னா இப்போ ஏதோ ஒரு பவர் கன்சியூம் ஏதோ எஃபெக்ட் ஆகுது அப்படின்னா அடாப்டர் தான் ப்ராப்ளம் ஆகும். ஸோ அடாப்டர் போயிடுச்சுன்னா நம்ம வேற ஒரு அடாப்டர் கூட நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அது இது இருக்குது. இது வந்து டைரக்ட் பவர் கேபிள் கிடையாது. இது ஒரு நல்ல விஷயம் தான். இதில் நியூஸ் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரே ஒரு பட்டன் மட்டும் இருக்கும். ஸோ அந்த பட்டன் யூஸ் பண்ணி தான் நீங்கள் நியூஸ் மாற்றிக்கணும். ஸோ இது வந்து பவர் ஆஃப் இன்புட் செட்டிங்ஸ் இருக்குது. செட்டிங்ஸில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு குயிக் செட்டிங்ஸ் இன்புட் வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 2 HDMI ஒரு VGA போர்ட். அந்த VGA போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசாப் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ இப்போ நான் ஒரு HDMI தான் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்புட் அடுத்து பிக்சர் வந்து நம்ம மோட் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கரெக்டாக சினிமா மோட் இருக்குது. இப்போ இதே நீங்கள் ரீட் பண்ணுற ஃபோட்டோ சினிமா இல்லை கலர் வீக்னஸ் அப்படின்னா கேம் இந்த மாதிரி மோட் போட மாட்டிக்கலாம். அப்படின்னா நீங்கள் கஸ்டமரில் போயிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி கலரும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இருக்குது அட்ஜஸ்ட்மெண்ட். இதில் ஹை ரெசல்யூஷன் இந்த பேக் லெவல் லோ பண்ணிக்கலாம், ஹை பண்ணிக்கலாம். அப்படின்னு பேக் லெவல்ங்கிறது பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த பிளாக் தான் இதாகுது டிம் பிரைட் அந்த மாதிரி நம்ம பண்ண ரெடியூஸ் ஆகுது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன மோட் வேணும் அப்படிங்கிறத நம்ம இதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு கேம் அட்ஜஸ்ட்மெண்ட். இந்த மானிட்டர் வாங்குறதுக்கு காரணம் இன்னொரு ரீசன் என்ன, ஃப்ரீசிங். அது AMDயோட ஃப்ரீசிங் இதில் இருக்குது. அது போக ரெஸ்பான்ஸ் டைம் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக வேணுமா இல்லை நார்மலாக வேணுமா அப்படிங்கிறது கூட நீங்கள் மாற்றிக்கலாம். பிளாக் ஸ்டெபிலிட்டி நான் சொன்ன மாதிரி இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிற உங்களுக்கு கலர் வந்து அப்படியே சில இதில் வந்து பேக்ரவுண்ட் கலர் பிளாக்காக இருக்கும். ஸோ அது வந்து ஒயிட்டாக இருக்கும். இது நீங்கள் ரெடியூஸ் பண்ணால் அந்த ஒயிட்னஸும் கம்மி பண்ணி சும்மா அப்படியே ஒரு பிளாக்காகவே உங்களுக்கு அது எடுத்து வரும். ஸோ அதுதான் அது. அது போக இதில் ஜென்ரல் செட்டிங்ஸ், ஸ்மார்ட் எனர்ஜி, பவர் கன்சூம்க்கு யூஸ் ஆகுது. ஸோ அது போக ரீசெட் இந்த மாதிரிலாம் ஸ்டாண்ட் பை இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த மானிட்டர் வந்து நமக்கு எது யூஸ் ஆகும்னா எடிட்டிங் பர்பஸ்க்கு, அதுக்கப்புறம் மூவி பார்க்கறதுக்கு, கேம் விளையாடுறதுக்கு. ஸோ இதுக்கெல்லாம் இந்த மானிட்டர் யூஸ் ஆகும். ஸோ இது வந்து 32 இன்ச் மானிட்டர் உங்களுக்கு பார்க்கறதுக்கு சின்ன மானிட்டர் மாதிரி இருக்கும். இது எவ்வளோ பெருசு அப்படிங்கிறத நான் இன்னொரு மானிட்டரோட நான் கம்பேர் பண்ணுறேன். அதுவும் பாருங்க. ஸோ இப்போ பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா டெல் மானிட்டர். ஸோ இது வந்து ஒரு 24 இன்ச் மானிட்டர். ஸோ இந்த 32 இன்ச் எவ்வளோ பெருசு அப்படிங்கிற டிஃபரன்ஸாக இந்த மானிட்டர் காட்டுறேன். ஸோ இந்த 24 இன்ச் மானிட்டரோட 35 இன்ச் மானிட்டர் உங்களுக்கு பெருசாக தான் இருக்கும். ஸோ அந்த கம்பேரிஷன் தான் இது. ஸோ ஓவரால் இந்த கர்வ் மானிட்டர் பார்க்கும்போது நமக்கு கேம் விளையாடவும் சரி, படம் பார்க்கவும் சரி, இது வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு வியூ, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும். ஸோ இந்த மானிட்டர் வந்து நான் ரேட்டு சொல்லியிருப்பேன். இது வந்து நான் அமேசானில் தான் நான் வாங்கியிருக்கேன். இது வந்து இன்பில்ட் ஸ்பீக்கர் கிடையாது, இதுக்கு ரிமோட்டும் கிடையாது. ஸோ எதாவது நீங்கள் மானிட்டர் பின்னாடி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். இது HDMI 2 போர்ட் இருக்குது, VGA ஒரு போர்ட் இருக்குது. அப்புறம் நீங்கள் இதில் ஹெட்ஃபோன் கூட நீங்கள் மாட்டிக்கலாம். வீடியோ பாருங்கள். தேங்க்யூ, நன்றி.